Vivaha, the Chennai Silks. தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்களுக்கு முழுமையான நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். கூடுதலாக புதிய திட்டங்களை அனுமதித்திடவும் வேண்டுகோள். கடும் வறட்சி, கஜா புயல், கொரோனா என பல சோதனைகளிலும் நல்லாட்சி தந்தது அதிமுக. வருமானம் வரும் காலத்திலும் திமுக கடன் வாங்குவதாக எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் விழுந்துவிட்டதாக எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இந்தியா கூட்டணி என அடிக்கடி பேசும் முதல்வர் தற்போது அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துவதில்லை என்றும் கேள்வி. எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்ப இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரசுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துடுது. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது உண்மைதானே? திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க பாஜக சதி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பகிரங்க குற்றச்சாட்டு. பிஜேபியுடைய அஜெண்டா என்ன? இந்தியா கூட்டணியை சிதைக்கணும். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அதை பண்ணி பார்த்துட்டாங்க. இங்கே கொஞ்சம் ரொம்ப இன்டாக்டா வலிமையாக பலமாக இந்தியா கூட்டணி இதை ஃபஸ்ட்டு சிதைக்கணும். ரெண்டாவது காங்கிரஸை திமுக கூட்டணி வெளியே கொண்டு வரணும். இதெல்லாம் பிஜேபியோட அஜெண்டா. திமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுமா என்ற கேள்விக்கு செல்வ பெருந்தகை பதில். ராமதாஸ், திருமாவளவன் நேருக்கு நேர் சந்தித்தால் பிரச்சனை தீரும் என பேட்டி. ராமதாஸ் அவர்களோட பேட்டிகள் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு திமுக ஆதரவு துணி இருந்தது. அவர் திமுக அணிக்கு வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்கள் பார்வை என்ன? இல்லை, அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் முடிவு பண்ணணும். அவர் தான் தமிழ்நாட்டுடைய கூட்டணி தலைவர். விசிக்கு வெளிப்படையா ராமதாஸ் வந்தா நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அவங்க தேவை என்றால் ஒருவரை சந்தித்து பேசி சரி பண்ணிடுவாங்க. மாநாடு என்ற பெயரில் பெண்கள் எதிர்க்கட்சியினரை திமுக தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது எமர்ஜென்சி போடுறதுக்கு முன்னால் ஒரு மாநாடு போட்டாங்க. அந்த மாநாடில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரை மிகவும் வலிவான முறையில் திட்டினார்கள், பேசினார்கள். அதன் பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வரவே முடியவில்லை. இப்பொழுது அதே இதை திருப்பி ஆரம்பித்திருக்கிறாங்க. இது நிச்சயமாக ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக அமையும் என்பது. தாவேகாவுக்கு திமுக மட்டுமே எதிரி என செங்கோட்டையன் பேட்டி. இரு கூட்டணிகளிலும் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தாவேகா கூட்டணிக்கு வருவார்கள் என்றும் பதில். திமுக தான் எங்களுக்கு எதிரியே தவிர அண்ணா திமுக என்பது என்டிஏ கூட்டணியில் 10 கட்சி கூட்டணியில் ஒன்று. இன்னும் நிறைய பேர் கட்சிக்கு வரான்னு சொல்லியிருக்காங்க. அது போகப்போத்துன்னு தெரியும். ஷார்ட் டைமில் அங்கே எல்லாரும் பூரா இங்கே வருவாங்க. கடலூர் மாவட்டம் மேப்பூரில் இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு. கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் குளறுபடி என தேர்வர்கள் குற்றச்சாட்டு. சரியாக தேர்வு மையம் ஒதுக்கப்படவில்லை, வினாத்தாள் கிடைக்கவில்லை என குழப்பம். குரூப் 2, 2A முதன்மை தேர்வுகள் அனைத்தும் தள்ளி வைப்பு. சென்னையில் 7 மையங்களில் தேர்வு எழுத வந்தவர்கள் சாலை மறியல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டதற்கு பழனிசாமி, அன்புமணி, அண்ணாமலை உள்ளிட்டோர் கண்டனம். திமுக ஆட்சி நிர்வாகம் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு காட்டிவிட்டதாக குற்றச்சாட்டு.
மே 3ஆம் தேதி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் கோலாகலமாக நடைபெற்ற குடமுழுக்கு விழா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. உதகையில் கடும் உறைபனியால் கருகும் தேயிலை செடிகள். குறைந்தபட்ச வெப்பநிலை 4.5 டிகிரி செல்சியஸாக பதிவு. வேல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் 23 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார். EVP குழுமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் ரெட்டி கைது. இந்தியா மலேசியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் 6 ஒப்பந்தங்கள். பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடிக்கு மலேசிய பிரதமர் அளித்த விருந்தில் ஒலித்த எம்ஜிஆரின் நாளை நமதே படப்பாடல். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமும் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் என பிரதமர் மோடி தமிழில் பதிவு. ரஷ்யாவில் கடும் பனியால் உறைந்த கால்வாய்கள். பனிச்சறுக்கு, சைக்கிள் சவாரி, கால்பந்து என உற்சாகமாக விளையாடும் மக்கள். ஸ்பெயினில் மார்தா புயலால் விவசாயம், மீன்பிடி துறையில் பல மில்லியன் யூரோக்கள் இழப்பு. கோர்டோபா பகுதியில் கனமழையின் காரணமாக ஆலிவ் தோட்டங்கள் நீரில் மூழ்கி பாதிப்பு. அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்துக்கு பின்னர் இந்திய பங்குச்சந்தைகளில் அந்நிய முதலீடுகள் மீண்டும் அதிகரிப்பு. பிப்ரவரி முதல் வாரத்தில் மட்டும் 8100 கோடி ரூபாய் முதலீடுகள். சென்னையில் ஒரு வாரத்தில் சவரனுக்கு 11,000 ரூபாய் வரை குறைந்த தங்கத்தின் விலை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 40,000 வரை குறைந்தது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்குள் விசில் கொண்டு செல்ல தடை. தடையை மீறி ரசிகர்கள் எடுத்துச் சென்ற விசில்களை பறிமுதல் செய்தது காவல்துறை. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் லீக் ஆட்டம். 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.